ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தை உங்களை வாழ்த்துகிறேன். 2026ஆம் வருஷத்துல நம்ம வந்தோம். இப்போ வந்ததுதான் தெரிஞ்சது. கடகடன்னு 2 மாசம் ஓடிடுச்சு. இப்ப நம்ம 2வது மாசத்தையும் கடந்துட்டோம். பிப்ரவரி மாசத்தையும் முடிச்சிட்டு இப்போ மார்ச் மாசத்துக்குள்ள வந்துட்டோம். அதனால ஆரம்பிக்கும் போது எதையோ கனவுகளோட ஆரம்பிச்சோம். இந்த வருஷத்துலயாவது 2025ல நம்ம சில காரியங்களை சாதிக்க முடியாததை 2026லயாவது சாதிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சு நம்ம வந்தோம். ஆனா பாருங்க 2026 2 மாசம் ஓடி போச்சு அப்படின்னு நீங்க கொஞ்சம் ஃபீல் பண்றீங்கன்னு நான் நினைக்கிறேன். கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்க கரத்துல இன்னும் 10 மாசத்தை கொடுத்திருக்கிறார். இந்த 10 மாசம் உங்க வாழ்க்கையில இருக்குது. இதுல நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு கச்சிதமாய் செய்து முடிப்பார். ஆரம்பம் அற்பமா இருக்கேன்னு நினைக்காதீங்க. ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதீங்க. ஆனா முடிவ கர்த்தர் சம்பூரணமாய் மாற்றித்தர வல்லவரா இருக்கிறார். இந்த 2 மாசத்துல கர்த்தர் உங்க கூட இடைப்பட்டிருப்பார். நீங்க அதிக நேரம் ஆண்டவரிடத்துல நீங்க ஜெபிச்சிருக்கிறீங்க. அதனால இந்த 3வது மாசத்திலேயே ஒருவேளை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்க திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி அடுத்த புதிய திட்டத்துக்கு போடுறதுக்கு உங்களை தயார் நிலைப்படுத்த போகிறார். அல்லேலூயா. கவலைப்படாதீங்க. இது 2 வருஷம் போச்சு, 2 மாசம் போச்சுன்னு வருத்தப்படாதீங்க. கர்த்தர் புதிய நாட்களை தந்து கொண்டிருக்கிறார். புதிய ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். புதிய ஆரம்பத்தை தரப்போகிறார். இந்த மாசத்திலேயே உங்க வாழ்க்கையில நீங்க பெரிய அற்புதத்தை காண போறீங்க. அடுத்த மாசத்துல புதிய அற்புதத்தை காண போறீங்க. கர்த்தர் உங்க பட்சத்தில் இருக்கிறார். ஹalleluya. God bless you.